குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த படம் வெற்றின்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இது கண்டிப்பா ஹிட்டாக நினைக்கிறேன், ஆகும். நான் விஜயாண்டனி படம்லாம் விரும்பி பார்ப்பேன், ஃபேமிலியோட கூட்டு வருவேன். அவர் வந்து கிளாமராக இருக்க மாட்டார், டீசெண்டாக அடிப்பார், டீசெண்ட் லுக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். மழை பிடிக்காத மனிதன் எப்படி டைட்டிலோ, அதனால இது படம் பிடிக்காத மனிதனே இல்லை. சூப்பராக இருக்குண்ணா படம், அருமையான படம். விஜயாண்டனி நடிப்பு எப்படி நல்லா நடிச்சிருக்காப்புல. மெயினாக அதை பற்றி சொல்லியிருந்தாங்கண்ணே. ஒன்றும் இல்லை, கேங்ஸ்டர் படம் தான். வேற ஒன்றும் சரத்குமார் நடிப்பு எப்படி இந்த படத்தில்? சரத்குமார் கொஞ்சம் தான் வராப்புல, நல்லா நடிச்சிருக்காப்புல. சத்யராஜோட பர்ஃபார்மன்ஸ் சத்யராஜ் ஒரு 2 சீன் தான் வராரு. வில்லன் ரோல் படத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு? எப்பயும் உள்ள விஜய் மில்டன் படம் மாதிரி தான். சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? சாங்ஸ் சுமாராக தான், 2 பாட்டு தான் இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஃபைட்ஸ் நல்லா இருக்கு, ஃபைட்ஸ் படத்தில் இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல. மழை பிடிக்காத மனிதன்னா என்ன? கதை கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கு. விஜய் ஆண்டனி கடைசியில் இறந்து போயிடுறாரு. படத்தில் மெயினாக எதை பற்றி சொல்லியிருந்தாங்க? அந்த ஒரு நாய்க்குட்டி தான் கதையை. அந்த ஹீரோனியோட நாய்க்குட்டியை கடத்துறாங்க. கடத்திட்டு அப்புறம் அவங்க ஸ்கூட்டி ஒன்று இருக்குது, அதை கடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்கு? ஃபைட்டு சீன் தான் ஃபஸ்ட்டு. கதை கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாம். செகண்ட் ஹாப் படம் பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லா இருக்கு. பாடல்கள்லாம் எப்படி இருக்கு? ஒரே ஒரு பாடல் தான் இருக்குது. அப்புறம் ஃபுல்லாமே ஃபைட் சீன் பாடல்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு? சென்டிமெண்ட் லவ் ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு மாதிரியாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு படத்துக்கு வில்லன் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் எப்படி இருக்கு? வில்லன் ரொம்ப தான் இருக்காங்க. 2 வில்லன் இருக்காங்க. 2 வில்லனுமே ஒரு நல்லா தான். சூப்பராக இருக்கு படம். மெயின் எதை பற்றி சொல்லியிருந்தாங்க படத்தில்? நல்லா கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. விஜயாண்டனி நடிப்பு எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா தான் இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் போரிங்காக போச்சு, செகண்ட் ஹாப் நல்லா சூப்பராக போச்சு. விஜயாண்டியோட நடிப்பு எப்படி இந்த படத்தில்? நல்லா நடிச்சிருந்தாரு. படத்தில் வந்து எதை பற்றி சொல்லியிருந்தாங்க மெயினாக? ஈனா யாரும் இல்லாதவங்க இது பண்ணக்கூடாது, என்னமோ தீமை யாருக்கும் பண்ணக்கூடாது. எப்படி படத்தில் வந்து சண்டை காட்சிகள்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் பாடல்கள்லாம் எப்படி இருந்தது? பாட்டு 2 பாட்டு வந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. படத்தோட ஒன்றி தான் வந்துச்சு. படத்தில் வந்து ஹீரோயின் நடிப்பு எப்படி இருந்தது? மேக்காகஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க ஓரளவு. மெயினாக எதை பற்றி சொல்லியிருந்தாங்க? மலைப்பிரியம் தீமை யாருக்கும் பண்ணாதீங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்ககிட்ட எதுவும் பண்ணக்கூடாது. படம் நல்லா இருக்குது சார், படம் பார்க்கலாம், அது நல்லா போகுது. குடும்ப இதையும் கதையை கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து இருக்கிற வந்து இல்லாதவனை வந்து அடிமைப்படுத்துது, அந்த கதையை வச்சு எடுத்திருக்காரு. அதை வந்து முறியடிக்கிறாரு. ஒரு ரவுடியை வந்து அதை அடித்து திருத்துறாரு, அன்பால் திருத்துறாரு. அது அவர் அந்த ரவுடினால ஒரு 10, 30, 50 பேரும் திருந்திடுறாங்க. திரிஞ்சு கடைசியில் அவருக்கு வந்து சரணடைஞ்சு ஆண்டினி இறந்துறதுனால நல்லா வந்து அவர் சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. நல்லா இருக்குது, படம் பார்க்கலாம், எந்த பிரச்சனையும். பாடல் நல்லா இருக்குது, 2 பாட்டு நல்லா இருக்குது. அந்த பாட்டு ஒரு குறிப்பான ஒரு நல்ல பாட்டாக தான் இருக்குது. அடிப்பாட்டு கதை பாட்டாகவும் இருக்குது, மனசில் பதிகிற மாதிரி தான் அந்த பாட்டு. சண்டை காட்சி வந்து 2-3 சண்டை இருக்குது, நல்லா இருக்குது. சண்டை நல்லா இருக்குது, நான் சின்ன இருக்குது, பார்க்கலாம். இதுக்கு எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் ஒரு அமைதியாக போகுது, பிறகு அவருடைய கதையை சொல்லும் போது எல்லாம் கதம்போது கடைசியில் நல்லா இருக்குது. படத்துக்கு நல்லா இருக்குது. ஓகே, நன்றி சார். நல்லா படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சண்டையெல்லாம் நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்கு. படம் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனிக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் டைரக்டர் 5வது படம்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்காரு இந்த படம். கோலி சோடாக்கு அப்புறம் அது நல்லா இருக்கு. விஜயாண்டனி படங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனுக்கு அப்புறம் பெரிய அளவில் வெற்றி பெறல. இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படம் வெற்றின்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு, அவ்வளோதான். பார்த்தோம்னா ஆடியன்ஸே இல்லையே, நான் எதிர்பார்த்து தான் வந்தேன். மற்றபடி படம் நல்லா இருக்கு. படத்தில் மெயின் எதை பற்றி சொல்லியிருந்தாங்க? ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு பொறுத்தவரை படம் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, அவ்வளோதான். சண்டை காட்சிகள் எப்படி நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருந்துச்சு. லொக்கேஷனுக்காக பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் அந்த அளவுக்கு இல்லை. மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னா என்ன? மழை பிடிக்காத மனிதன்னா தெரியலையே. படம் பார்த்தீங்க? படம் பார்த்தேன். படம் நல்லா இருந்துச்சு. விஜயாண்டனியோட நடிப்பு சூப்பராக இருந்துச்சு, ஃபைட் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக எதை பற்றி சொல்லியிருந்தாங்க படத்தில்? மெயினாக நீங்கள் சொல்லுங்க, எங்கள் அண்ணன் சொல்லுவார். டேரக்டரோட மூல படம் இல்லை, படத்தில் வந்து சண்டை காட்சிகள் இந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் மாஸ். ஒரு ஆங்கில படம் மாரி அருமையாக இருந்துச்சு. சரத்குமார் நடிப்பு எப்படி இந்த படத்தில்? சரத்குமார் சீன் இல்லாட்டியும் அவர் வந்து அரசு நல்லா இருந்துச்சு. ரொம்ப மாடலாக ரொம்ப சூப்பராக இருந்தாப்புல, ஸ்டைலாக. சத்யராஜோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் கம்மியாக சீன் வந்தாலும் ஒரு புது லுக்கில் இருந்தாப்புல, வித்தியாசமாக லுக்கில் இருந்தாப்புல. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி லுக்கில் பார்த்ததில்ல சத்யராஜா. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருந்தது படத்தில்? ஃபர்ஸ்ட் ஹாப் ஒன்றும் புரியல, நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன கதைக்குள்ளே போகிறாங்கன்னு தெரியல. ஸ்டாண்ட் அப் வந்து ஓரளவு கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாங்க, கரெக்டாக இருந்துச்சு. நல்லா விருப்பம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம்.
நல்லா கொஞ்சம் போர் அடிக்காமல் நல்லா இருக்கும். மேக்கிங்ல எப்படி இருந்தது? சூப்பராக அருமையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இப்போ விஜய் ஆண்டன் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கிறாங்க. பிச்சைக்காரனுக்கு அப்புறம் பெரிய அளவில் எந்த படம் ஹிட் ஆகல. இது கண்டிப்பாக ஆகும். இது கண்டிப்பாக ஹிட்டாக நினைக்கிறேன். ஆகும் நல்லா. ஏன்னா ஃபேமிலி ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாமே மிக்சிங் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை டேரக்டர் தான் பாராட்டுவேன். சரியா நல்ல மூளை, நல்ல டைரக்ஷன். என்ன காரணம்னே? இல்லை அதில் யோசிக்க முடியாத அடுத்த ட்விஸ்ட், அடுத்தடுத்து கணிக்க முடியாத ஒரு திரைக்கதை வேற என்ன. ஆமாம், உண்மை யாராலும் கணிக்க முடியாது. நாங்கள் அது படம் அடிக்கடி பார்க்குறவங்க இது வந்து அடுத்து என்ன ஸ்க்ரீனு என்ன அண்ணது கணிக்க முடியல. பரவாயில்ல, டேரக்டர் அவர் எப்போ போல தான், அவர் மாஸ்டேன் டேரக்டர் தான். என்னை பொறுத்தவரை டேரக்டர் தான். இந்த மாதிரி சரத்குமார் மியூசிக் தான் இந்த படமே. பேக்ரவுண்டு மியூசிக் சூப்பர். விஜய் ஆண்டனி நல்லா இருந்துச்சுக்காப்ல. சரத்குமார் அப்பப்போ சத்யராஜ் அதுக்கு ட்விஸ்ட்டு எதுக்கு வரான்னு பயமாக இருக்கு அவரை பார்க்கும்போது. கடைசியில் பார்த்தா அவரு தான் எல்லாமே பண்ணுறாரு. பிடிச்சிருந்துச்சு படம். சூப்பர். மேக்கிங் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க? சூப்பர். ஐயோ மாசா இருக்கு. மாசு. பாடல்கள் எப்படி? பாடலாம் அவ்வளோ லவ் ஸ்டோரிலாம் இல்லை ஜி. இதில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் லவ்ன்றது ஒரு கான்செப்ட் சும்மா லேசாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி அவர் விஜயாண்டன் லவ்வோட வரல அதில். விஜயாண்டன் படங்கள் தொடர்ந்து வந்து நிறைய படங்கள் சார் என்னை இப்போ விஜய் எல்லா படம் நல்லா இருக்கு. இப்போ போன படம் கூட நல்லா தான் எடுத்திருந்தாரு. அந்த ஒரு படம் எடுத்திருந்தாங்களே, நான் விஜயாண்டன் படம்லாம் விரும்பி பார்ப்பேன். ஃபேமிலியோட கூட்டு வருவேன். அவர் படம் எனக்கு விஜயாண்டன் ஃபேமிலியோட பார்க்கலாம். அதில் அப்படி என்னென்ன உங்களுக்கு? அவர் வந்து கிளாமராக இருக்க மாட்டார், டீசெண்டாக அடிப்பார். டீசெண்ட் லுக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். அதனால ஆமாம் எங்களுக்கு அது எனக்கு பிடிக்கும். இப்போ ஒரே வாரத்தில் மழை பிடிக்காத மனிதன் என்ன சொல்லுவீங்க? அதாவது மழை பிடிக்காத மனிதன்னா அது அதில் ஒரு மழை பிடிக்காத ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க அதில், அந்த படத்தில். இப்போ நான் சொல்லக்கூடாது, அதை பார்த்தது அவங்களுக்கு புரியும். அந்த மலையில் வரும்போது ட்விஸ்டே நடக்குது. அதில் கதையை அதெல்லாம் ஆரம்பிக்குது. அதனால் அவருக்கு அந்த மழை பிடிக்காத மனிதன். மழை பிடிக்காத மனிதன் எப்படி டைட்டிலோ, அதனால் இது படம் பிடிக்காத மனிதனே இல்லை. ரெண்டாவது வந்து மோசமானவன் சாகக்கூடாது, மோசமானதை சாகணும். அந்த டைலாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டு இவன் யாரோங்கிற பாட்டு சூப்பர் ஹிட்டு. மியூசிக் நல்லா போட்டிருக்காரு. எப்பயுமே வந்து விஜய் ஆண்டனி வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் நடிப்பார். ஒரு படத்துக்கு இன்னொரு படம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு. இது டிஃப்ரெண்ட்டான படம், டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு, டிஃப்ரெண்ட்டான முடிவு, எல்லாமே நல்லாயிருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கிளாஸாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் லோ கிளாஸாக இருக்குது. நல்லாயிருக்கு. மியூசிக் எந்த அளவுக்கு இருந்தது? மியூசிக் நல்லாயிருக்கும். விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டரு. அவர் விட்டு கொடுப்பாரா? விட்டு கொடுக்கவே மாட்டார். அதனால் படம் நல்லாயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் எப்படி இருந்தது? ஃபைட்டு ஆக்ஷன்லாம் இது வரைக்கும் அவர் எந்த படத்துலையும் செய்யாத ஃபைட்டு இதில் செஞ்சுருக்காரு. சரத்குமாருக்கு வந்து ரோல் கொஞ்சம் அதிகம். ஏன்னா அவருடைய கேரக்டருக்கு அதையும் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. சத்யராஜனை முதல்ல போஸ்டரில் பார்த்தேன் வில்லன்னு நினச்சேன். கடைசியில் வந்து அவர் தான் இதாக இருக்கார். நல்ல இது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். அசிங்கம் எதுவுமே இல்லை. எப்பயுமே விஜய் ஆண்டனி படம் ஃபேமிலியோட பார்க்கலாம்.